மத்தியில பாஜக ஆளும் கட்சியா இருக்காங்க. இந்த பக்கம் வந்து எதிர்க்கட்சியா அதிமுக இருக்காங்க. பாஜகவே வலிமை இழந்து கொண்டு வருகிறது. எதனால? உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் 2 நாள்ல எல்லா நிகழ்ச்சியும் தோல்வியில் முடிந்தது. எதனால தோல்வி? பாஜகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, குறைந்தபட்சம் தமிழக பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கு 2221 கோடி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அன்கல்ச்சர்டு பீப்புள், நாகரிகமற்ற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக பண்பில்லாத நாடு தமிழ்நாடு என்று சந்தில் நின்றல்ல, சத்திரத்தில் நின்றல்ல, சாவடியில் நின்றல்ல, ஹவுஸ் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். அப்படி அந்த நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தான் அந்த சுமையும் இன்றைக்கு ஏற்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அது தாண்டி ஒரு கோவைக்கு ஒரு மெட்ரோ, மதுரைக்கு ஒரு மெட்ரோ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. மதுரைக்கும் கோவைக்கும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற காரணத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் சொல்லுகிற காரணம் 20 லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மட்டும்தான் அதை தர முடியும் என்கிறார்கள். ஆனால் 24 லட்சம் இருக்கிறது மதுரையில், 22 லட்சம் இருக்கிறது கோவையில். அப்படி இருந்தால் நீ நாக்பூருக்கு ஏன் கொடுத்தாய், கான்பூருக்கு ஏன் கொடுத்தாய், சூரத்திற்கு ஏன் கொடுத்தாய், போபாலுக்கு ஏன் கொடுத்தாய் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான உரிய பதிலை மக்களுக்கு அவர்கள் சொல்வதற்கு அவர்களால் முடியாது. அதனால எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பிஜேபியை ஆதரிக்கிற மனநிலையில் மக்கள் இல்லை. எஸ்ஐஆர் மூலம் ஒரு மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒரு படிவம் தருகிறார்கள். அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி கொடுப்பதற்கே மக்கள் திணறுகிறார்கள். யாருடைய அப்பா பேர் இல்லாமல் கேட்குறாங்க. அதில் என் மாமியாருக்கு அம்மாவுக்கு பேர் எனக்கு எப்படி தெரியும், அதை என்கிட்ட கேட்குறாங்க.